இன்றைக்கி வந்து இந்த ஜவ்வரிசி வடக்கம் பண்ணலான்னு நினச்சேன். ரொம்ப நாளாக பண்ணுவோம் நம்ம. நீங்கள் வீடியோக்கு இன்றைக்கி காமிக்கலான்னு நினச்சேன். ஜவ்வரிசி வடை. ஆமாம், ஜவ்வரிசி இருக்குல்ல, இந்த மாவு ஜவ்வரிசி. இப்போ இந்த வடாத்துக்குலாம் வாங்கி வச்சுருப்போம் ஜவ்வரிசி இல்லையா, அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு 2 to 3 hours ஊற வைக்கணும். ஓகே. சும்மா நல்லா அலம்பிட்டு ஜலம் விட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டிடணும். அது ஊறினோடனே இப்படி நல்லா அதை தொட்டு பார்த்தா தெரியும் பாருங்க, அப்படியே அமுங்கிறது பாருங்கள். நல்லா இதாக எடுத்துக்கிறேன். இது வந்து எவ்வளோ எடுத்துட்டுருக்கோம், 1 கப் எடுத்துட்டுருக்கேன், 1 அழகு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து பைண்டிங் தான் மெயினாக. அதனால் அது நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு அழகுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, உப்பு. இது வந்து தயிர் வேணாலும் தயிர் விட்டுக்கலாம், இல்லை லெமன் வேணாலும் லெமன் விட்டுக்கலாம். வேர்க்கடலை. அப்புறம் வந்து ஆமாம், ஜவ்வரிசினாலே வேர்க்கடலை தான். வேர்க்கடலை வேண்டாம்னா பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். என்னென்னா நான் வறுத்துட்டு வறுத்த வேர்க்கடலை இது அப்படியே மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடுவேன். 2 முந்திரி பருப்பும் போட்டு பொடி பண்ணிப்பேன். பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா. 100 கிராம் இருக்கும். ஒரு 4-6 இது டேஸ்ட்டுக்கு 2 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா பொடி பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு தட்ட வேண்டியதான். ஈஸியான வடை, போண்டான்னு சொல்லிக்கலாம், சூப்பராக இருக்கும். அது இது வேணான்னா நிமிஷம் வேணான்னா தயிர் விட்டுக்கலாம். இல்லை பொடி பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடி பொடியாக வைக்கணும், இஞ்சி சீச்சு கூட இஞ்சியை போடலாம். அப்புறம் வந்து இந்த கொஞ்சம் உப்பு, இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு. அது அப்புறம் வந்து இந்த ஜவ்வரிசி, அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடணும். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேக வச்சு கட்டின மல்லி, கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம வேறு எந்த போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த எலுமிச்சம் எடுத்து புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது பசையும்போது ஜவ்வரிசி சேர்ந்துருமா? இன்னும் சேர்ந்து கொஞ்சம் மூச்சு இருந்தாலும் நல்லா இருக்கும், கொஞ்சம் மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். பிசைஞ்சிக்கிறேன் எல்லாத்தையும். அதை எல்லாம் ஒன்றா போட்டு இது வந்து புதுசாக வாங்கினது. இப்போ இது வந்து ஈஸியாக கை பிடிக்கிற மாதிரி பித்தளையில் நல்லா பூசினது. நல்லா பித்தளை வந்து நல்லா கனமாக இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது. இதில் வந்து எப்படின்னா இப்போ பக்கோடா மாரி சின்ன சின்னதாக உருட்டியும் போடலாம், வடை மாரியும் தட்டலாம். இப்படி உருட்டி சின்ன சின்னதாகவும் போடலாம். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் நான். சப்போஸ் பச்சை மிளகாய், இஞ்சி வேண்டாம் அப்படின்னா மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த மூச்சுன்னு இருக்கு பாருங்க அந்த ஜவ்வரிசி, இப்படி வேணா அப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னு தோணிச்சுன்னா நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கையால் நல்லா அமைக்கினா கூட இது அதுக்கப்புறம் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லா இருக்கனால நான் அப்படியே போட்டேன். இந்த பக்கோடா மாரியும் போடலாம், இல்லை வடை மாரியும் தட்டலாம். அடுத்து வடை மாரி தட்டுக்கலாம். இது வந்து மெயினாக வந்து இந்த வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கு வந்து அந்த ஒட்டி பைண்டிங் தான். சப்போஸ் இது வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணிச்சுன்னா பொட்டுக்கடலை போடலாம். அது உருளைக்கிழங்கு வேணாம்னு தோணிச்சுன்னா அவளை நல்லா வேக வச்சு, அவளை வேக வைனா நல்லா ஊற வச்சுட்டு அதையும் போடலாம். அப்படி உருட்டின்ட்டு லேசாக கொஞ்சம் ஜலத்தை தொட்டுன்னு கூட அப்படியே பண்ணி தட்டுக்கலாம். பேனில் வந்து பூசினால எல்லாம் பண்ணால, ஸ்வீட்டு, காரம், எல்லாம் புளிப்பு, ஆமாம் எல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி டிசைனில் வரதுனால அப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்கலம் இல்லாதனால பித்தளைனால கொஞ்சம் ரேட்டும் பரவாயில்ல. அந்த பித்தளையில் பூசியிருக்கா. எனக்கு 2 years கேரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் கூட 2 வருஷம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் பூசிக்கலாம். நம்ம வந்து ரேராக கொஞ்சம் அப்பப்போ அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு 5 years வரைக்கும் இருக்கும். இது என்னென்னா இப்போ இந்த நான்ஸ்டிக் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி டிசைனில் இருக்குது. நம்ம எல்லாம் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ வடை இருக்கேன், நேற்று திருக்கணூல் பண்ணேன், பொறுத்தூள் பண்ணலாம், சாம்பார் குழம்பு எல்லாம் நம்ம என்ன வேணுமோ இதில் பண்ணிக்கலாம். பேன் மாரி நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஜவ்வரிசி வடை. ஆமாம், பஜ்ஜின்னு சொல்லிக்கலாம்ல. பஜ்ஜி, போண்டா, வடை இதெல்லாம் சொல்லிக்கலாம். பக்கோடா. சூப்பர், தேங்க்யூ. ஓகே.